போன வீடியோல 16 வயதிலே படத்துல இளையராஜா எப்படி ஒப்பந்தமானார் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த 16 வயதிலே படத்துல வந்து இளையராஜா இசையமைக்க மறுத்தார். அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் பேரு அதுதான் நெத்தியடி நந்தகுமார். பாரதி ராஜா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டார். நான் வந்து கிராமத்து கதையை தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இளையராஜா இருந்துட்டு தான் ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டாரு. நான் என் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து ஜி.கே. வெங்கடேஷ், அவரை தான் நான் புக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஏதோ இளையராஜா மனசுல ஒரு காயம் ஏற்பட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் 2-3 வருஷம் போச்சு. 2-3 வருஷம் கழிச்சு ஒரு சரி 16 வயதுல படம் எடுக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இளையராஜா அன்னக்கிளி படத்துக்கு மியூசிக் போட்டு ரொம்ப டாப்ல போயிட்டாரு. அந்த டைம்ல சரி இளையராஜாவை போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அப்ப இளையராஜா கிட்ட போய் கேட்டுக்கிறாரு. கேட்டதுக்கு இளையராஜா மறுத்துட்டாரு. நீங்க எடுக்கிற முதல் படத்துக்கு ஜி.கே. வெங்கடேஷ் சார் தான் மியூசிக் போடுறதா சொன்னீங்க, அவர் மியூசிக் போடட்டும், அதுக்கு அடுத்த படத்துக்கு அவர் சொன்னாதான் நான் மியூசிக் போடுவேன் அப்படின்னு இளையராஜா சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் எஸ்.ஏ. ராஜ்கண்ணு அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி இளையராஜா மியூசிக் போட மறுக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் கூப்பிட்டு வந்து கேட்கிறாரு, இவருடைய முதல் படத்துக்கு ஜி.கே. வெங்கடேஷ் சாரை தான் ஒப்பந்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு, அவர் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம், 2வது படத்துக்கு அவரு சொன்னாதான் நான் வந்து மியூசிக் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சரி இது வேலைக்கு ஆகாது, அவருடைய அண்ணன் பாஸ்கர் கிட்ட போய் சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு போய் சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறமும் கூப்பிட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறமும் இதே பிரச்சனை தான், மியூசிக் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரு. பஞ்சு அருணாச்சலம் சார் கிட்ட சொல்லி பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணாங்க. பஞ்சு அருணாச்சலம் சாரும் வந்து பேசினாரு. பேசினதுக்கு அப்புறம் என்னுடைய முதல் படத்துக்கு ஜி.கே. வெங்கடேஷ் சாரை தான் இசையமைக்க ஒப்பந்தம் பண்ணுவேன் அப்படின்னு பாரதி ராஜா சொன்னார். அவர் எடுக்கிற 2வது படத்துக்கு வேணா மியூசிக் போட இவர் சொன்னார்னா மியூசிக் போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன வரட்டு பிடிவாதான்? சரி நீ சொன்னதாவே இருக்கட்டும், அவர் முதல் படத்தை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ, இது வந்து 2வது படம்னு நினைச்சுக்கோ, மியூசிக் போடு அப்படின்னாரு. அப்புறம் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னாரு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு, கதையெல்லாம் சூப்பரா இருக்கு, பேசாம நீ ஏன் மியூசிக் போடு, உன்னை ஒப்பந்தம் பண்றதுக்கு இத்தனை பேரையெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, பாரதி ராஜா நீ தான் வந்து மியூசிக் போடணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அரமனசாவே ஒத்துக்கிட்டாரு. அப்படி அரமனசா ஒத்துக்கிட்டே வந்து இந்த படத்துக்கு பாட்டெல்லாம் அவ்வளோ சூப்பரா போட்டிருக்கிறாரு. அப்புறம் பிஜிஎம்மும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த படத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்படி அரமனசா ஒத்துக்கிட்டு மியூசிக் போட்ட படம் தான் வந்து 16 வயதுல. இந்த படமும் ஹிட்டு, பாடலும் ஹிட்டு, பிஜிஎம்மும் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.